ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஸோ இது சிம்பிளா ஆனா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷு. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆயில் குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வணங்கிருச்சுன்னா போதும். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டாச்சு. நம்ம ஒரு 3 to 5 minutes ஹை ஃப்ளேம்லேயே தான் நம்ம வதக்க போகிறோம். ஸோ தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் அது கொஞ்சம் இந்த முட்டைக்கோஸ் முழிச்சு இருக்கு. ஸோ அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 minutes நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டதுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஸோ வாசத்துக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டெசிகேட்டட் கோகனட் போட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட துருவிய தேங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அப்பப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 3 minutesல இது நல்லா குக் ஆகிடும். ஸோ நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை. ஸோ இது ஒரு ட்ரை ரெசிபி, அதனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம கொல கொலன்னு போயிடாது, அதனால நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.